ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுட்டு சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி 2 போட்டுக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கேரட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகட்டும். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். 1.5 கப்புக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கலாம். இது 2 விசில் விட்டுடுங்க, கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ்க்கு. அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் பால் சாதம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.